ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற 8 லிங்கமும் அதோட கதைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே திருவண்ணாமலைக்கு போனால் எல்லாருமே கிரிவலம் பண்ணுவாங்க. அதில் பௌர்ணமி அன்னைக்குன்னா லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் பண்ணுவாங்க. அந்த கிரிவலம் பண்ணுற அந்த பாதையில் அந்த மலையை சுற்றி 8 லிங்கம் இருக்குது. மலையை சுற்றி இருக்கிற 8 லிங்கத்தோட பேரை இப்போ பார்ப்போம். இந்திரலிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், இதை மண்லிங்கம்னு சொல்லுவாங்க. லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம், ஈசான்ய லிங்கம். 8 லிங்கத்துல முதல் லிங்கமா இருக்கிற இந்திரலிங்கத்தை பத்தி இப்ப பார்ப்போம். இந்திரலிங்கம்ங்கிறது இந்திரதேவன் தன்னோட பதவி எப்பயுமே தக்க வச்சுக்கிறதுக்காக திருவண்ணாமலைய அங்கப்பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவரு ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவரோட உடம்பு தங்க நிறத்துக்கு மாறுச்சு. அப்ப அந்த மலையில இருக்கிற சிவனை பார்த்து தன்னோட பதவி எப்பயும் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. அந்த நேரத்துல சிவன் அவருக்கு சுயம்பு லிங்கமா காட்சி கொடுக்கிறாரு. அந்த லிங்கத்தை இந்திரன் வழிபட்டு தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறாரு. அதனால அந்த லிங்கத்தை இந்திரலிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த லிங்கத்தை கோயிலுக்கு கிழக்கு கோபுரத்துக்கு ஏத்தாப்புல பார்க்கலாம். இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால ஏற்படுற பலனை இப்ப பார்ப்போம். புதுசா நீங்க இப்ப ஒரு வேலைக்கு போறீங்கனாலோ, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னாலோ, வேலை மாற்றல் மூலமா நீங்க வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்க போறீங்கன்னா, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு நீங்க சேர போறீங்கன்னா இந்த லிங்கத்தை வழிபடலாம். நீங்க இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால அங்க எந்த துன்பமோ எந்த வீண்பலியோ தவறும் ஏற்படாது. இப்ப அடுத்த லிங்கத்தை பார்ப்போம். அடுத்தது அக்னி லிங்கம். இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால கற்பு, சத்தியம், தர்மம் இது மூணும் கிடைக்கும். 3 ருத்ரமூர்த்திகளோட திருமேனிகளும் பல யுகங்களா அங்கப்பிரவேசனம் பண்ணி அதாவது இந்த மலையை அங்கப்பிரவேசம் பண்ணி ஜோதி ரூபத்துக்கு மாறுறாங்க. ஒரு புனிதமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மலைய வலம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வலம் வரும்போது உங்களோட உடல் பனிமலையில இருக்கிற மாதிரி குளுமையா இருந்துச்சு. அப்படி குளுமையான இடத்தை தோண்டி பார்க்கறப்ப அங்க ஒரு சிவலிங்கம் இருந்தது. அது ஒரு சுயம்பு லிங்கம். அந்த லிங்கத்தை அவங்க 3 பேருமே வழிபடுறாங்க. அதனால அந்த லிங்கம் அக்னி லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்ப அடுத்ததா பார்க்க போற லிங்கம் யமலிங்கம். இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால யம பயம் நீங்கி நீதி தவறாம வாழ முடியும். இந்த லிங்கம் எப்படி உருவாச்சுன்னா, யம தர்மன் திருவண்ணாமலையை அங்கப்பிரவேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு இடத்துல பாதப்படுற இடத்துல எல்லாம் தாமரை மலர் மலருது. அப்ப அந்த இடத்துல ஜோதிமயமா ஒரு சுயம்பு லிங்கம் உருவாகுது. அந்த லிங்கம் தான் யமலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததா பார்க்க போறது நிருதி லிங்கம் இல்லாட்டி மண்லிங்கம். நிருதீஸ்வரர் பல யுகங்களா அண்ணாமலையை வளம் வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வளம் வந்துட்டு இருக்கும் போது தென்மேற்கு திசையில ஒரு குழந்தையோட சத்தமும் ஒரு பெண்ணோட கொலு சத்தமும் கேக்குது. அந்த இடத்துல நின்று அருணாச்சலேஸ்வரரை வணங்குறாரு. உடனே அந்த இடத்துல மண்ணான லிங்கம் உருவாகுது. அந்த லிங்கம் தான் நிருதி லிங்கம். இந்த லிங்கத்தை வழிபட்டு அனாதையா இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு உடை, கல்வி, உணவு எல்லாம் கொடுத்தோம்னா குழந்தை இல்லாம இருக்கிற ஜென்மசாவும் பாலாரிஷ்ட தோஷங்களும் போகும். அடுத்ததா இப்ப பார்க்க போறது என்னன்னா வருணலிங்கம். வருண பகவான் அண்ணாமலைய வலம் வந்தாரு. அவர் எப்படி வந்தார் தெரியுமா? அவரு முட்டி போட்டு பிரதர்ஷனம் பண்ணாரு. மட்டும் இல்லாம ஒரு காலால மலைய தத்தி வலம் வந்தாரு. ஒரு இடத்துல சூரியலிங்கத்தை தாண்டி வரும்போது ஒரு இடத்துல நீர் ஊற்று வானத்தை தொடுற அளவுக்கு உயர்ந்துட்டு வருது. அந்த நீரை எடுத்து அண்ணாமலையார வணங்குறாரு. அப்ப அந்த இடத்துல ஒளிமயமா அழகா ஒரு சுயம்பு லிங்கம் வருது. அந்த லிங்கம் தான் வருணலிங்கம். இந்த லிங்கத்தை மலையோட மேற்கு திசையில நம்ம பார்க்கலாம். இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பயன் என்னன்னா, நீரினால ஏற்படுற தோஷங்களும், சிறுநீரக வியாதிகளும், சர்க்கரை வியாதி, நீர் சம்பந்தப்பட்ட நோய்களும் போகும். அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா வாயு லிங்கம். வாயு பகவான் துளு முனையில சுவாசத்தை நிறுத்தி திருவண்ணாமலைய வளம் வந்துட்டு இருந்தாரு. அடி அண்ணாமலைய தாண்டி வந்ததும் நல்ல சுகந்தமான நறுமணம் வீசுது. அது பஞ்ச கிருத்திகா அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியில பூக்கக்கூடிய பூவோட வாசம் தான் அது. இந்த மூலிகை செடி குறித்த நட்சத்திரத்திலையும் குறித்த ஓரையிலையும் குறித்த திதிலையும் தான் பூக்கும். இதுக்கு நடுவுல சுயம்பு லிங்கமா ஒரு லிங்கம் உருவாகுது. அந்த லிங்கம் தான் வாயு லிங்கம். இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னன்னா, காச நோய், சுவாச நோய், இருதய நோய், மாரடைப்பு, இந்த நோய்கள்லாம் விரட்டக்கூடிய சக்தி கிடைக்கும். அடுத்ததா இப்ப பார்க்க போற லிங்கம் என்னன்னா குபேர லிங்கம். குபேரன் ஆழ்ந்த தியானத்துல தன்னோட 2 கையையும் தலைக்கு மேல கூப்பி வச்சுக்கிட்டு குதிகால்
மூலியமா பழைய வளம் வராரு. பல யுகங்களா இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்காரு. ஒரு நாள் விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை பாக்குறாரு. அதுவும் அருணாச்சலேஸ்வரர் சக்கரபாணி கோலத்துல காட்சி அளிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த இடத்துல சுயம்பு லிங்கமும் உருவாகுது. அந்த லிங்கம் பேரு தான் குபேரலிங்கம். இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுறதுனால பணத்தை முறை இல்லாம செலவு பண்ணியிருப்போம், முறையே இல்லாம சம்பாரிச்சிருக்கோம், முறையே இல்லாம தவறான காரியத்துக்கு செலவும் பண்ணியிருப்போம். இந்த எல்லா தவறுக்கும் பிராயச்சித்தம் இந்த குபேரலிங்கத்தை வணங்குறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். லிங்கத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி குபேர தீர்த்தத்துல மூழ்கி எந்திரிச்சு குபேர லிங்கத்தை வழிபட்டா கோடீஸ்வரர் ஆக முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா ஈசான்ய லிங்கம். ஈனாகேச ருத்ரர் அப்படின்னு ஒரு தேவர் இருந்தாரு. அவரு கண்களை மூடின வாக்கிலேயே திருவண்ணாமலையை பல யுகங்களா வள வந்துட்டு இருந்தாரு. அப்ப ஒரு இடத்துல யாரோ குலுங்கி அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. அதிகார நந்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவரு சிவனை தரிசிச்சு பகிழ்ந்த இடம். அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஔஷத கீர்த்தீஸ்வரரா ஒரு சுயம்பு லிங்கம் உருவாச்சு. அந்த லிங்கம் தான் ஈசான்ய லிங்கம். இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு ஏற்படுற பயன் என்னன்னா, ஏழரசனை தொல்லைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துவாரு. கருப்பு உடைகளை அணிஞ்சுக்கிட்டு ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யறது நம்மளுக்கு சிறந்த பலன்கள் தரும். இதுவரைக்கும் இந்த மலையை சுத்தி இருக்கிற 8 லிங்கங்களை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாம கிரிவலம் வர்ற பாதையில இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு. அந்த கோவில்களோட பேரை பார்ப்போம். துர்கை அம்மன் கோவில், பெரிய ஆஞ்சநேயர் கோயில், பூத நாராயணன் கோயில், ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில், இரட்டை பிள்ளையார் கோயில், தட்சிணாமூர்த்தி கோயில், கற்பக விநாயகர் கோயில், மாரியம்மன் ஆலயங்கள், வள்ளலார் கோவில், ஸ்ரீ ராகவேந்தர் கோயில், பானபத்திரர் கோயில், ஆறுமுக பெருமான் கோவில், யம நந்தீஸ்வரர் கோயில், ஜோதி விநாயகர் கோயில், திரு நேர் அண்ணாமலை கோவில், பேர ஆஞ்சநேயர் கோவில், காளியம்மன் கோவில், பழனி ஆண்டவர் கோவில், மலை மேல கண்ணப்பர் கோவில், அடி அண்ணாமலை கோவில். இங்கதான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடினாரு. பழடி குன்று கோவில், அருணை நாயகி கோவில், வீரபத்திர கோவில், செங்கம் சாலையில ரமணர் ஆசிரமம், சேஷாத்ரி ஆசிரமம், விசிறிசாமி அப்படிங்கிற யோகிராம் சூரத்குமார் சுவாமிகள் ஆசிரமம் அப்படின்னு மொத்தம் 54க்கும் மேற்பட்ட திருத்தலங்களை இங்க பார்க்கலாம். 300க்கும் மேற்பட்ட தீர்த்தங்களையும் கிரிவல பாதையில நீங்க பார்க்கலாம். நம்ம இந்த கிரிவலத்தை வலம் வந்தா தான் அண்ணாமலையார் தரிசனம் முழுமை பெறும். கிரிவலம் போறனால போற பாதையெல்லாம் இருக்கிற மூலிகை செடியோட வாசனையை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடல் நலமும் மனநலமும் மேம்படும். அதனால நம்ம முடிஞ்சா வாழ்க்கையில ஒரு தடவையாவது கிரிவலம் வரணும். தமிழ்நாட்டுல பஞ்சபூத தலங்கள அக்னிக்குரிய தலம் திருவண்ணாமலை. இமயமலையோட தொன்மையான மலை அப்படின்னு ஆய்வாளர்களால் சொல்லப்படுற திருவண்ணாமலையோட மிகப்பெரிய சிறப்பு அண்ணாமலையாரே மலை ரூபத்துல இருக்கிறது தான். ஓம் நம சிவாய். ஓகே வாஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.